வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பவளமல்லி பூ, அதோட இலை, அதை பத்தி தான் பார்க்க போறோம். பவளமல்லி செடிங்கிறது அநேக வீடுகளில் வளர்க்குறது உண்டு. பொதுவாக நம்ம மக்கள் பூஜைக்காக இதை பயன்படுத்துவாங்க. நல்ல வாசம் மிக்கது, ஏறக்குறைய மல்லிப்பூவை போன்றது. ஆனால் ஆரஞ்சு கலர் காம்பு உடையதுனால, பவள நிறத்தில் உள்ளதுனால இதுக்கு பெயர் பவளமல்லிப்பூ. அப்போ இத பயன்கள் என்ன, இதுல என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, இப்போ நிறைய பேருக்கு தோள்பட்டை வலி, மூட்டு வலி இருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தோன்னா மலச்சிக்கல் இருக்கு. இன்னும் சிலர் பார்த்தோன்னா தலையில பொடுகு தொல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சிறந்த மருந்தாக, உணவாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பவளமல்லி பூ இருக்கு இல்லையா, ஒரு 20 பூ எடுத்துக்கோங்க. 5 கூட எடுக்கலாம், 10 கம்மியா கூட எடுக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு அளவுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிடி கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதை வடிகட்டி ஜூஸா நீங்க குடிக்கலாம். அப்போ இந்த இலை இருக்கு இல்லையா, இது கூட ஒரு 10 இலை எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணியில போட்டு 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்டை காய்ச்சி வடிகட்டி நீங்க பூவும் இலையோட கூட நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம். இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமா மலச்சிக்கல் இருக்காது. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னு சொன்னாக்க, உங்களுக்கு முக்கியமாக இந்த இலை கஷாயத்தில் பார்த்தோன்னு சொன்னாக்க, உங்களுக்கு பித்தம் வெளியேறும். நம்மளோட கால் பிளாடருக்கு நல்லது. அப்போ பித்தத்தை உடலில் இருந்து வெளியேற்றும் தன்மை இதுக்கு உண்டு. அப்போ யாரெல்லாம் சாப்பிடலாம்? பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன, பித்தப்பையில கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜீரணம், வயிறு உபசம், வயிறு பொறுமல், இதெல்லாம் நமக்கு பித்தப்பை சரியா வேலை செய்யலைன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். அப்போ அவங்களும் இதை சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க, கழுவிடுங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருங்க. எவ்வளோ இஞ்சி? ஒரு வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு சட்னி பண்ணுவோம்னா, அந்த சட்னியில இப்போ வேர்க்கடலை சட்னி பண்றீங்க, எவ்வளோ இஞ்சி சேர்ப்பீங்க? ஒரு துளி சேர்ப்பீங்க. அந்த போல ஒரு துளி சேர்த்தா போதும். சேர்த்து அரைச்சிட்டு அதை நீங்க கொதிக்க வச்சு உள்ளுக்கு குடிச்சிங்கன்னு சொன்னா காய்ச்சல் சரியாகும், நல்ல பசிக்கும், நல்ல ஜீரணமாகும், மலச்சிக்கல் இருக்காது. நமக்கு காய்ச்சல் வருதுன்னா அந்த காய்ச்சல் போகும். இதே கஷாயம் நம்ம உள்ளுக்கு குடிச்சோன்னா இந்த சியாட்டிகா பெயின் என்று சொல்லக்கூடிய, அதாவது இடுப்புல இருந்து கால் விரல் வரைக்கும் ஒரு பக்கம் அப்படியே ஒரு நரம்பு இழுத்தது போல வலிக்கும். அது பேர் தான் சியாட்டிகா பெயின். அது ஒரு பக்கமும் வலிக்கலாம், 2 கால்லையும் வலிக்கலாம், அல்லது தோள் பட்டையில இருந்து ஒரு சைடு ஃபுல் கால் பெருவிரல் வரைக்கும் ஒரு நரம்பு இழுத்தார் போல வலி இருக்கும். அதுதான் சியாட்டிகா பெயின். அப்போ அந்த ஒரு சைடு நரம்பு இழுத்த மாதிரி உள்ள வலியோ, அல்லது 2 பக்கம் கூட சியாட்டிகா பெயின் வரலாம். அந்த வலிக்கு இந்த கஷாயம் குடிக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்க்கரை நோயினாலே கூட தோள்பட்டை வலி வரும், கழுத்து வலி வரும். இப்போ அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால நிறைய ஆண் பெண்கள் இப்போ சாஃப்ட்வேர்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி மணி கணக்குல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தோள்பட்டை வலி, கழுத்து வலி வருது இல்லைங்களா, அதுக்கும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இதுல ஒரு 10 இலை எடுத்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா சதைச்சு அரைச்சிடுறேன். அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 50 ml காலையில மாலையில நம்ம குடிக்கலாம். குடிச்சேன்னு சொன்னா தொடர்ந்து ஒரு 48 days குடிங்க, இல்ல 2 மாதம் கூட குடிங்க. இதுல எத்தனை நாள் அப்படி கணக்கு கிடையாது. உங்களுக்கு நோய் தீரும் வரை இதை பயன்படுத்தலாம். அல்லது நோய் தீர்ந்துருச்சு, உங்களுக்கு வராம இருக்கணும்ல, இப்போ நோய் போயிடுச்சு, ஓகே, திரும்ப வரக்கூடாதுல்ல. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்காங்க, எந்த வலியும் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பா குடிக்கலாம். குடிச்சோன்னு சொன்னா நமக்கு அந்த மாதிரி நோய்கள் வராது. அதே போல இந்த பவளமல்லி காய் இருக்கு, பூ பூத்த பிறகு அதுல காய் வரும். அந்த காயை பறிச்சு நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இடிச்சு தூளா வச்சுக்கணும். அதை நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சணும். என்னது? பவளமல்லி காய். அந்த காயை எடுத்து நல்ல காய வச்சுட்டு அதை தூள் பண்ணி இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெயில போட்டு நீங்க காய்ச்சணும். எவ்வளவு? ஒரு 50 கிராம் இந்த பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுல போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா காய்ச்சுங்க. அப்ப அந்த சூர்ணத்துல இருக்கிற ஜூஸ் அந்த நல்லெண்ணெயிலே கலந்துடும். அதை வடிகட்டி வச்சுட்டு தலைக்கு பொடுகு, சொறி, சிரங்கு வரும் சிலருக்கு தலையில. அந்த பொடுகு நீங்க இந்த பவளமல்லி
காய் சூரணத்தையும் நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தின எண்ணெயை தலைக்கு தடவிட்டு வந்தேன்னு சொன்னா நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டுங்க. இது போல ஒரு வாரத்துல 3 நாள் தொடர்ந்து முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இதை தொடர்ந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தலையில உள்ள அந்த பொடுகு, சொறி, சிரங்கு, அரிப்பு இதெல்லாம் சரியாகும். என்ன நேர்களே, இன்னைக்கு பவளமல்லி பூ, அதோட இலை, அதோட காய், அதோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.